ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டே சொல்றேன். பியூர் சயின்ஸ் குரூப் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, இப்போ நீங்க 11th ஸ்டாண்டர்ட் குரூப் சூஸ் பண்றப்ப நிறைய பேரு நிறைய குரூப்ஸ் மண்டையில ஓடிட்டே இருக்கும். காமர்ஸ் சூஸ் பண்ணணுமா, ஆர்ட்ஸ் குரூப் சூஸ் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் குரூப் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லயே இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு குரூப்பை பத்தி ஸ்பெசிஃபிக்கா நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி காமர்ஸ் குரூப்ல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி பசங்க எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காமர்ஸ் குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் சூஸ் பண்ணா உனக்கு என்னென்ன மாதிரி எபிலிட்டிஸ் இருக்கணும் அண்ட் அதுல என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதை பத்தி நம்மளோட ஃபேக்கல்டிஸ் பேசியிருப்பாங்க, நம்மளோட மற்ற டீச்சர்ஸ் பேசினாங்க. அப்ப கமெண்ட் செக்ஷன்ல நான் பாக்குறப்ப, மேம் பியூர் சயின்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கு மேம், அந்த குரூப்பை சூஸ் பண்ணலாமா வேணாமா? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த ரிசர்ச், பாக்டீரியா பத்தி படிக்கிறது, இந்த வைரஸ் பத்தி படிக்கிறது, லீவ்ஸ் பத்தி படிக்கிறது, இந்த மாதிரி ஆசை மேம் அப்படின்னு சில பசங்க இருப்பீங்க. நான் பியூர் சயின்ஸ் குரூப் சூஸ் பண்ணலாமா இப்படி சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பியூர் சயின்ஸ் குரூப்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எந்த மாதிரி பசங்க பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அண்ட் பசங்களா, கண்டிப்பா நீங்க பியூர் சயின்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா நீட் எக்ஸாம கண்டிப்பா உன்னோட பக்கெட் லிஸ்ட்டை வச்சுக்கோ. அப்படி நீட் எக்ஸாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டே சொல்றேன். பியூர் சயின்ஸ் குரூப் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. A to Z எல்லா டீடைல்ஸும் உனக்கு சொல்ல போறேன். ஸோ பியூர் சயின்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. பியூர் சயின்ஸ்ல யூ வில் பி ஹேவிங் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. என்னது? பியூர் சயின்ஸ்ல உனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் இருக்கும். ஸோ இதுல உனக்கு மேக்ஸ் கிடையவே கிடையாது, சரியா? ஸோ நிறைய ஸ்கூல்ல உனக்கு இந்த குரூப் தான் நம்ம பியூர் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவோம். அண்ட் சில ஸ்கூல்ஸ்ல மட்டும் உனக்கு இதுல அடிஷ்னலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர சான்ஸ் இருக்கு, பட் வெரி ரேர். ஸோ பியூர் சயின்ஸ்னு சொல்ல போனா உனக்கு மேக்ஸிமம் மெஜாரிட்டி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் கிடையாது, சரியா? இதுதான் பியூர் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவோம், சரியா? ஸோ பசங்களா, இந்த குரூப் எடுத்தா உனக்கு எந்த மாதிரி பாதைகள்ல நீ போலாம் அப்படின்னு பார்த்தனா மெடிசின் ஃபீல்ட், ரிசர்ச் ஃபீல்ட் அண்ட் லைஃப் சயின்ஸ் ஃபீல்ட், சரியா? ஸோ இப்போ பியூர் சயின்ஸ் குரூப் ஓகே மேம், இதுல என்னென்னலாம் நான் வந்து படிக்கலாம் அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தனா நிறைய பேர் வந்து மேக்ஸ் எனக்கு வரவே வராதுப்பா, ஆனா எனக்கு சயின்ஸ் பிடிக்கும். மேக்ஸ் எனக்கு சுத்தமா வராது, ஆனா சயின்ஸ் பிடிக்கும். ஸோ சயின்ஸ் தானே, ஈஸி தானே அப்படின்னு ஈஸி ஆப்ஷன் சொல்லிட்டு இந்த பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸை ஈஸியா படிச்சோயோ அதே ஆப்போசிட்டா நேர்மாறா 11th 12th உனக்கு பியூர் சயின்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் நல்லா யோசிச்சுக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆல்ரெடி உனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால தியரி சப்ஜெக்ட் நீ நல்லா படிச்சிருவ. ஏன்னா மேக்ஸ் பிடிக்காதவங்களுக்கு யூஸ்வலா பயாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கும். தியரி தானே, நல்லா நான் வந்து மக படிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மக படிச்சிடலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த குரூப்பை சூஸ் பண்ணக்கூடாது, ஓகேயா? ஏன்னா இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் இருக்கு. அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில குட்டி குட்டி நியூமரிக்கல்ஸ்லாம் வரும், கண்டிப்பா வரும். அதனால மேக்ஸ் தேவை. அதனால பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் 10th பேசிக் மேக்ஸ் நாலேஜ் தெரிஞ்சாதான் உங்களால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் சூப்பரா படிக்க முடியும், சரியா? ஸோ பியூர் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது ஈஸி ஆப்ஷன் கிடையாது. அப்ப பியூர் சயின்ஸ் எடுக்கவே கூடாதா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் தான் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதை பத்தி நான் உனக்கு செப்பரேட் வீடியோல, பயோ மேக்ஸ் வீடியோல நான் உனக்கு சொல்றேன். யாருக்கு அந்த வீடியோ வேணுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஈஸி ஆப்ஷன் நீ வந்து நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இதுலயும் நீ பிசிக்ஸ் படிக்கிற, கெமிஸ்ட்ரி படிக்கிற, அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பயாலஜியும் ஹெவி சப்ஜெக்ட், சரியா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ சயின்ஸ் படிக்கிறதுனால இட் இஸ் நாட் அன் ஈஸி ஆப்ஷன், சரியா? அண்ட் இதுல மட்டும் பை ஹார்ட் பண்ணியே நான் வந்து மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, சரியா? இதுல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண போறீங்க, ஓகே? அண்ட் நோ பை ஹார்ட்டிங் ஹியர். அண்ட் மேக்ஸ் எனக்கு பிடிக்கல அதனால நான் இந்த குரூப்பை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால பேக்கப் மாதிரி இந்த குரூப்பை நீ வச்சுக்க கூடாது, சரியா? ஸோ யூஸ்வலா பார்த்தனா யாரு நம்மளோட பியூர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பியூர் சயின்ஸ் எடுக்கணும் மேம், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தனா, மேம் எனக்கு இந்த மாதிரி நேச்சரை பத்தி படிக்கணும்,
இந்த பூமி எப்படி சுழலுது அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும். இல்லைன்னா எனக்கு பாக்டீரியாஸ் பத்தி படிக்கணும். மேம் எனக்கு இந்த செடிகள் எல்லாம் பத்தி படிக்கணும். மேம் நான் இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான சம்திங் படிக்கணும். இந்த மாதிரி இல்ல மனித உடல் பத்தி படிக்கணும் அப்படின்ற மாதிரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒன் ஹூ லவ்ஸ் ஹியூமன் பாடி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப்படின்னா நீங்க பிசிபி நம்ம பியூர் சயின்ஸ் எடுக்கலாம். அண்ட் உங்களால டெய்லியும் கன்சிஸ்டண்டா படிக்க முடியும் அப்படின்னா நீங்க எடுக்கலாம். சரியா? சோ உனக்கு பியூர்லி பார்த்தனா உனக்கு சயின்ஸ்ல ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். சரியா? நீ ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சுன்னு மட்டும் இந்த குரூப்பை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன், மேம் எனக்கு கெமிஸ்ட்ரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, அப்படி இருந்தனா நீ நல்ல இட்ஸ் a வெரி குட் சாய்ஸ். கெமிஸ்ட்ரி நான் ஒருத்தவர் நவீன் நினைக்கிறேன், அவன் சொல்லியிருந்தான், மேம் நான் கெமிஸ்ட்ரி ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நான் கெமிஸ்ட்ரியில தான் ரிசர்ச்க்கு போகணும், பிஹெச்டி நான் பண்ண போறேன். சூப்பர் டூப்பர். உங்களுக்கு ரியலா அந்த மாதிரி ஒரு பாத்வே, ஒரு கிளியர் கோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். எப்படி எப்படி இந்த பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து நீ பெரிய லெவலுக்கு போக முடியும்னா நான் உனக்கு சொல்றேன். சரியா? அண்ட் இந்த குரூப்ல நீ சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நீ டெய்லியும் நிறைய படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். சரியா? ஏன்னா கம்ப்ளீட்டா இது சயின்ஸ், பியூர் சயின்ஸ். அதனால பை ஹார்ட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்கணும், மெமரைசிங் கெப்பாசிட்டியும் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் இருக்கணும், அண்ட் கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். ஓகே, எனக்கு லாஜிக்கல் திங்கிங் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ்க்கு தேவை. பட் இங்க அது அவ்வளவா தேவை இல்லைனாலுமே இங்க பொறுமை தேவை, கன்சிஸ்டன்சி தேவை, ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் தேவை. யாரெல்லாம் இந்த குரூப் சூஸ் பண்ண கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, மேம் எனக்கு தியரிலாம் படிக்க வராது, என்னாலலாம் மனப்பாடம் பண்ண முடியாது, என்னால நிறைய தியரியே படிக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப் சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உனக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் ஈஸி அப்படின்னாலுமே இந்த குரூப்பை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல நீங்க நிறைய ரிவைஸ் பண்ணணும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்றதுனால யூ கேன் கெட் போர்ட். ஆனா உனக்கு பியூர்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உனக்கு போர் அடிக்காது. ஸோ உனக்கு ஈஸியா போர் அடிக்கும் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு அப்படி இருந்தா யூ ஷுட் நாட் டேக் திஸ் குரூப். அண்ட் அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்கால இந்த குரூப்பை வந்துடாதீங்க. அண்ட் பசங்களா, நான் வந்து ரொம்ப நாள்லாம் வந்து படிக்க மாட்டேன் மேம், சும்மா எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, அதே மாதிரி எங்க வீட்டில் சயின்ஸ் எடுக்க சொல்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இந்த குரூப் சூஸ் பண்றேன்னு மட்டும் இதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீட்ன்றது ஒரு பெரிய ஆப்ஷன். கண்டிப்பா இந்த பியூர் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க நீட் எக்ஸாம் கண்டிப்பா எழுதியே ஆகணும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ நீட் எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணலாம், நீட் எக்ஸாம் எழுதி யூ கேன் கோ இன் டு த மெடிக்கல் ஃபீல்ட். இதுதான் வந்து பெரிய பல்கான ஒரு ட்ரெஷர் பியூர் சயின்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிற பசங்களுக்கு. சரியா? நான் பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், ஆனா நான் நீட் எழுத மாட்டேன் அப்படின்னா அது உனக்கு தான் வந்து என்னது லாஸ். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் எழுதணும். நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி நீட். அண்ட் அதே மாதிரி எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் சில மெடிக்கல் ஃபீல்ட் எக்ஸாம்ஸும் இருக்கு. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் கிராக் பண்ற அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற எக்ஸாம்ஸ் நீங்க கண்டிப்பா எழுதணும். ஸோ நீங்க எம்பிபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், டென்டிஸ்ட் ஆகலாம். இல்லைனா மேம் நான் கோர் எம்பிபிஎஸ் போலனால மற்ற டாக்டர், அதாவது ஆயுர்வேதா, ஹோமியோபதி, உனானி இந்த மாதிரி டாக்டர்ஸாவும் ஆகலாம். யாரு நம்ம பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ண பசங்க. சரியா? ஸோ கண்டிப்பா நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல போறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. பட் யூ நீட் ஹார்ட் ஒர்க் பிகாஸ் நீட் இஸ் நாட் அன் ஈஸி எக்ஸாம். அதை நல்லா மண்டையில ஏத்திக்கோ. நீட் எக்ஸாம் ஈஸி கிடையாது. பல லட்ச பசங்க எழுதுறாங்க. அதுல நீ வந்து கிராக் பண்ணி வரணும் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும்டா. அதனால நீட் இஸ் நாட் அன் ஈஸி ஃபீல்ட். சரியா? ஸோ நீட் இஸ் நாட் அன் ஈஸி எக்ஸாம். யூஸ்வலா பியூர் சயின்ஸ் குரூப் யார் எடுப்பாங்க அப்படின்னு யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து டாக்டர் ஆகணும், மெடிக்கல் ஃபீல்ட் தான் போகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பியூர் சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க. மோஸ்டா 90% அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ கண்டிப்பா இதுக்கு நீட் எக்ஸாம் தேவை. திஸ் இஸ் வெரி ஹைலி காம்படிட்டிவ், லாங் டேர்ம் டெடிகேஷன் தேவை. ஓகே, ஸோ டாக்டர் ஆகணும்னா பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். சரியா? ஏன்னா இதுல உனக்கு மேக்ஸ் வராது. அடுத்த ஆப்ஷன் என்ன, மேம் எனக்கு நீட் எக்ஸாம் எழுதியே ஆகணும், இல்லைன்னா பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா பாராமெடிக்கல் அண்ட் ஃபார்மசி போலாம். சரியா? பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன, பிஎஸ்சி நர்சிங், பிசியோதெரப்பி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் ஓடி டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாராமெடிக்கல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்கு. ஸோ பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ், அனஸ்தேஷியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கோர்சஸ் நிறைய இருக்கு. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிஸ்ட், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கு.
பட் ஆனா பசங்களா நான் ஒரு ரியாலிட்டி சொல்லிடுறேன், டாக்டருக்கு ஈக்குவல் இது கிடையாது. பிஎஸ்சி அனஸ்தீஷியா நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் போய் வந்து என்னால வந்து அந்த அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் போட முடியுமானா கிடையாது. பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜினா நான் ஹார்ட் ஆபரேஷன் என்ன ஆப்ரேட் பண்ண விடுவாங்கன்னா கிடையாது. ஓகே, யூ கேன் கோ அண்ட் அசிஸ்ட் இன் த ஆபரேஷன் தியேட்டர். ஓகே, ஆனா நீங்க டாக்டருக்கு ஈக்குவலானா கிடையவே கிடையாது. சரியா? ஸோ யூ வில் பி அசிஸ்டிங். ஆனா நீ வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருப்ப. ஓகே மேம், எனக்கு அந்த மாதிரி இருந்தா போதும்னா எஸ் யூ கேன் கோ. அது நான் வந்து கம்மியா சொல்லவே இல்லை. ஐம் ஜஸ்ட் சேயிங். அது வந்து நீ வந்து பிஎஸ்சி கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னா டைரக்டா நான் கண்ணு ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. யூ ஒன்ட் பி இன்வால்வ் இன் த ஆப்ரேஷன். ஓகே, அதுக்கு தனியா டாக்டர்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷனோட வந்து பண்ணுவாங்க. ஓகே, நீங்க அவங்கள அசிஸ்ட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. நர்சிங் போலாம், தட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். நர்சிங் இந்தியாலையுமே யூஸ்வலா நர்சிங் வந்து இப்போ கொஞ்சம் க்ரோ ஆகிற ஃபீல்ட். அண்ட் அதுக்கு நிறைய பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங்லாம் படிச்சுட்டு நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகலாம். அண்ட் நர்சிங் படிச்சுட்டு ஈவன் அப்ராட்ல நம்மளோட இந்தியன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, நர்ஸா வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஃபீல்ட். சரியா? அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் மட்டும் தான் போகணும்னு கிடையாது, பாய்ஸுமே போகலாம். ஓகே, அண்ட் ஃபார்மசி பிஃபார்ம் டிஃபார்ம்லாம் வந்து படிக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் லைக் 5 year கோர்ஸ், 4 year கோர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஃபார்மக்யூட்டிக்கல் அதாவது மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற கம்பெனிங்க. சரியா? ஸோ நானுமே வந்து ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். ஸோ நான் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் ஐ டிட் இன் ஃபார்மசி கம்பெனி. என்னது மாத்திரை கம்பெனி, மாத்திரைங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற கம்பெனி. ஸோ யூஸ்வலா அங்க பார்த்தோன்னா எல்லாருமே பிஃபார்ம் கிராஜுவேட்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ பிஃபார்ம் எடுக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபார்மசியூட்டிக்கல் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் சூஸ் பியூர் சயின்ஸ். அதுவுமே ஒரு நல்ல செக்டார். பிகாஸ் இப்போ நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹெல்த்துமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. விட்டமின் டேப்லெட்ஸ், ஜிங்க் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்மசி ஃபீல்ட் இஸ் க்ரோயிங் செக்டார். ஸோ கண்டிப்பாக அதுலேயும் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் ஃபார்மா கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசர்ச் லேப்ஸ், ஃபார்மா கம்பெனிஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், பிஃபார்ம், எம்ஃபார்ம்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ரிசர்ச்ல கூட போகலாம். சரியா? ஸோ ஃபார்மசி அண்ட் பேராமெடிக்கலுக்கு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, ஜெனெட்டிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், வேக்சின்ஸ், ரிசர்ச் அண்ட் ஃபார்மாக்கு நீங்க போகலாம். சரியா? ஸோ பயாலஜி நீங்க எடுத்ததுனால பயாலஜி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ், டிஎன்ஏ அனாலிசிஸ், லேப் இன்வெஸ்டிகேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் எல்லாமே இது பிஎஸ்சி லெவல்ஸ் தான், பிடெக் லெவல்ஸ் இல்லை. அதுக்கு உனக்கு மேக்ஸ் தேவை. ஓகே, ஆக்சுவலா பயோடெக்னாலஜின்னு சொன்னோன்னே பிஎஸ்சி பயோடெக்னாலஜியும் இருக்கு, பிடெக் பயோடெக்னாலஜியும் இருக்கு. சரியா? பிடெக் பயோடெக்னாலஜி உனக்கு இன்ஜினியரிங் வந்துடும். கண்டிப்பா அதுக்கு மேக்ஸ் தேவை. 11th 12th நீ மேக்ஸ் படிச்சிருக்கணும். ஆனா இங்க சொல்ற கோர்சஸ் எல்லாமே இட் இஸ் பிஎஸ்சி எக்ஸப்ட் திஸ். இந்த எம்பிபிஎஸ் அதெல்லாம் வந்து டாப் கோர்சஸ். அதுக்கு அடுத்த கோர்சஸ் தான் இது எல்லாமே. என்னது? பிஎஸ்சி கோர்சஸ். இது எதுக்குமே மேக்ஸ் தேவையில்லை. ஆனா இதுவே நீ வந்து பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் பண்ணனா உனக்கு மேக்ஸ் தேவை. சரியா? ஸோ அதனால பியூர் சயின்ஸ் நீங்க எல்லாமே பிஎஸ்சி கோர்சஸ் தான் பண்றீங்க. அண்ட் பிஎஸ்சி சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி இதெல்லாமே வந்து இப்போ வந்து என்னது இன் டிமாண்ட் கோர்சஸ். அப்ராட்லாம் இது வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிஎஸ்சி நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி இதுவுமே வந்து நிறைய ஸ்கோப்ல இருக்கு. சரியா? இல்ல மேம், நான் வந்து இப்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த கோர்சஸ்லாம் நீங்க சொல்றீங்க அவ்வளோ ஸ்கோப் இருக்குமா மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பசங்களா நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ் உனக்கு உண்மையாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா கண்டிப்பா அந்த கோர்ஸை நீ வந்து டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கணும்னு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்பதான் டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிச்சு நீ நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணனா கண்டிப்பா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீ நார்மல் காலேஜஸ்லயும் பண்ணலாம். இதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், ஐஐஎஸ்சி பெங்களூர்ல உனக்கு என்ன கோர்சஸ் இருக்கு? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கு, எம்எஸ்சி பிசிக்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா நீ இங்க பண்றதுக்கும் அங்க பண்றதுக்கும் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, அது இட் இஸ் அன் இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். அண்ட் அதே மாதிரி ஐஏஎஸ்சி பெங்களூர் நான் சொன்னேன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அதுதான் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்ல டாப்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. சரியா? அண்ட் அதே மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அங்கேயுமே நீ என்ன பண்ணலாம், மாஸ்டர்ஸ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ் இங்க முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்
பிஹெச்டிலாம் நீ இந்த மாதிரி டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்குமே செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதணும். ஸோ அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த நீ வந்து நான் வந்து ஜெனடிக்ஸ் படிக்க போறேன், நான் வந்து இல்ல மேம் நான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்க போறேன், இப்பெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க பசங்க. ஓகே, இதெல்லாம் பயாலஜி ரிலேட்டட் சொன்னேன். நான் ஸ்பெசிஃபிக்கா பிசிக்ஸ்ல வந்து நீங்க வந்து என்னதான் ஆகலாம், கிளைமேட்டாலஜிஸ்ட், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், எர்த் சயின்டிஸ்ட், நியூக்ளியர் ரிசர்ச், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டுக்குமே நீங்க வந்து போகலாம். ஓகே, ஸோ எப்பயுமே இந்த கோர்சஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைனா கண்டிப்பா இதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிச்சாலுமே இன்னுமே உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துலயுமே நீங்க ரிசர்ச் சயின்டிஸ்டா போகலாம். ஓகே, ஸோ பேசிக்கான பாத்வே என்ன தெரியுமா? ஓகே, எய்தர் பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு போயிடுவாங்க, இல்ல அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் படிப்பாங்க, நெக்ஸ்ட் பிஹெச்டி பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ரிசர்ச் ப்ரொஃபஸரா இருப்பாங்க, இல்ல அசிஸ்டண்டா இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும், ரிசர்ச்ல தே வில் பி இன்வால்வ். இதுதான் வந்து யூஷுவல் பாத்வே, தட் இஸ் அ வெரி கிரேட் பாத்வே. சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அதே மாதிரி எம்எஸ்சி பிஹெச்டிலாம் பண்ணிட்டு யூ கேன் கோ இன்டு ஹெல்த் கேர், ஃபார்மகாலஜிஸ்ட், ஃபாரன்சிக் சயின்டிஸ்டா போகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயாலஜில நான் சொன்ன மாதிரி மைக்ரோபயாலஜிஸ்ட், ஃபுட் சயின்டிஸ்ட், இக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலா பார்த்தோன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ரிசர்ச். சரியா? யூஸ்வலா எய்தர் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போவாங்க, பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க, இல்லைனா ரிசர்ச்க்கு போவாங்க, இல்லைனா என்ன பண்ணுவாங்க அவங்க மற்ற ஆப்ஷன்ஸ் லைக் டீச்சர் அண்ட் இந்த ஃபீல்ட்லயே உனக்கு வந்து ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல போவாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்ம பியூர் சயின்ஸ் குரூப்போட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ எம்பிபிஎஸ், மெடிக்கல் இந்த மாதிரி போயிடலாம், என்வாயன்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் ஃபீல்ட்ல போகலாம், ஃபாரன்சிக் சயின்ஸ், சைக்காலஜி, லைஃப் சயின்ஸ், ஃபார்மசி, பேராமெடிக்கல்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ப்ரோஸ் அட்வான்டேஜஸ்? பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தனா என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா மேக்ஸ் ப்ரெஷர் கிடையாது அண்ட் நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு இருக்கு. சரியா? இப்போ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்லாம் படிக்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு பிஹெச்டி நீங்க வந்து ஐஎஸ்ஆர்ஓல பண்ணலாம், அப்ராட்லயும் பண்ணலாம். சரியா? ஸோ குளோபல் டிமாண்ட் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ரிசர்ச் ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட்லாம் பார்த்தோன்னா யூஸ்வலா இந்த மாதிரி பிஹெச்டி முடிச்சவங்க தான். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ஹெவி சிலபஸ் அண்ட் டெய்லி ரிவிஷன் தேவை, நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அண்ட் நிறைய நீட் காம்படிஷன் இஸ் வெரி ஹை, அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களால வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு போறது ஸ்விட்ச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் பசங்களாம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு ஆக்சுவலா கேட் எக்ஸாம் எழுதி நீங்க ஐஐடிஸ்லயே என்ன பண்ணலாம், எம்எஸ்சி பிசிக்ஸ்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால யூ ஹாவ் அ ரியலி குட் ஸ்கோப் ஹியர். சரியா? ஸோ நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் டெய்லி படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதணும். சரியா? ஸோ நீங்க வந்து ரெகுலரா கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் உனக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா மெமரி பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, கன்சிஸ்டன்சி, டெய்லியும் படிக்கிற உனக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஏன்னா அது உன்னோட ஃபீல்ட்ல ஒர்க் ஆக போகுது. சரியா? அண்ட் பேஷன்ஸ், உன்னால டெய்லி எல்லா சப்ஜெக்டையும் படிக்க முடியுமா, லைக் உனக்கு அந்த ஹார்ட் ஒர்க் போட முடியுமா, உனக்கு என்னதான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் திரும்ப உன்னால விஸ்டாண்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் தேவை. அப்பதான் நீ பியூர் சயின்ஸ் குரூப் சூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் தேவை. எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பியூர் சயின்ஸ் வரவங்க அப்புறம் இங்க தத்தளிச்சுட்டு இருந்தானா 2 வருஷம் உனக்கு வேஸ்ட். சரியா? ஸோ கண்டிப்பா பியூர் சயின்ஸ் வரவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சொல்லிட்டேன், என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால நல்லா யோசிச்சு பண்ணுங்க. உங்களோட பிக் டிசிஷன், உங்களால டெய்லியும் ரீட் அண்ட் ரிவைஸ் பண்ண முடியுமா அதை யோசிங்க. உனக்கு உண்மையாலேயே பயாலஜில இன்ட்ரெஸ்டடா இருக்கா, ஏன்னா நீட் போகலாம். இல்ல மேம் நான் பிசிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னாலும் நீ வந்து பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ண. கெமிஸ்ட்ரி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னாலும் நீ சூஸ் பண்ணலாம். ரியல் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி உனக்கு லாங் டேர்ம் கோல்ஸ், மேம் நான் நீட் தான், அதை தவிர்த்து எதுவுமே இல்லை, டாக்டர் தான் அப்படின்ற லாங் டேர்ம் கோல் உனக்கு பக்காவா இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ் திஸ் குரூப். மேம் இல்ல மேம் எனக்கு இந்த பயாலஜி தவிர்த்து வேற என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இதுல இருக்கு அதுவும் நான் உனக்கு சொல்றேன். சரியா? ஸோ பயாலஜி ரிலேட்டடான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, டயட்டீஷியன், ஃபுட் சயின்டிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச், ஃபார்மசிஸ்ட், லைஃப் சயின்டிஸ்ட், ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், நர்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர். ஓகே, அக்ரிகல்ச்சருக்குமே நீ வந்து போகலாம். சரியா? அதுக்குமே ஸ்பெசிஃபிக்கான காலேஜஸ்லாம் இருக்கு, எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு.
ஓகே. இல்ல மேம் எனக்கு வந்து பியூர் சயின்ஸ் எடுத்துட்டேன். ஆனா பயாலஜி ரிலேட்டடா என்னால போ முடியாதுன்னா, நீ என்ன மாரி போலாம்? சோஷியல் வொர்க்கர், சைக்காலஜிஸ்ட், லிபரல் ஆர்டிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், டீச்சர் இந்த மாதிரி ஆகலாம். சரியா? சோ பசங்களா நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே? நல்லா யோசிச்சு விடுங்க. ஏன்னா, உனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு நான் சொல்லிட்டேன். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட்ஸ் ரெகுலரா ரிவைஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் போட முடியணும். அண்ட் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ல. அப்படி இல்லன்னா உன்னால கண்டிப்பா வந்து அந்த சப்ஜெக்ட்ட 2 வருஷத்துக்குலாம் படிக்கவே முடியாது. சரியா? சோ திரும்ப நான் உனக்கு சொல்றேன். என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மெயின் கோல் உனக்கு மெடிக்கல் ஃபீல்ட். மெடிக்கல் ஃபீல்ட்ல நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி டாக்டர் ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாராமெடிக்கல், அலைடு ஹெல்த் சயின்ஸ் இந்த மாதிரி போலாம். நெக்ஸ்ட் பயாலஜி ரிலேட்டடா லைஃப் சயின்ஸ் அந்த மாதிரி போலாம். இல்லனா பியூர்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா போலாம். சரியா? அதர் தேன் திஸ் நீ வந்து ப்ரொஃபஸர், டீச்சர், சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி போலாம். அண்ட் உனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பியூர்லி உனக்கு இந்த பியூர் சயின்ஸை பத்தி ஒரு ஃபுல் ஐடியா வந்து உனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பசங்களா கண்டிப்பா நீங்க பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரோவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உனக்கு இருக்கு. கண்டிப்பா அதுவும் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீட்டை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இறங்கியிருப்பீங்க. இந்த குரூப்ல இறங்கியிருப்பீங்க. சப்போஸ் நீட் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றதுனால நீ என்ன பண்ணிடுவ, டைரக்டா அப்படியே பாராமெடிக்கல் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுவ. நீட்டை கம்பேர் பண்றப்ப இந்த பாராமெடிக்கல்லாம் கொஞ்சம் வந்து யூ வில் ஃபீல் லோ. ஓகே. இதுவே நீங்க மேக்ஸ் எடுத்திருந்தனா யூ வில் பி கோயிங் ஃபார் இன்ஜினியரிங். ஆனா நீ பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு உன்னால இன்ஜினியரிங் போவே முடியாது. சரியா? அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா யூ கான் கோ ஃபார் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்ட். சரியா? சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுலயுமே நல்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா உனக்கு நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் ஆகும். சரியா? சோ பசங்களா இஃப் யூ ஆர் ரியலி ஓகே மேம் எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. பியூர் சயின்ஸ்ல இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் இதுதான் ஆக போறேன். அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா ஈவன் நானுமே வந்து பிஎஸ்சி ஐ டிட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இது நான் வந்து மைசூர்ல என்சிஆர்டி கண்டர்ல பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து எம்எஸ்சி எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினேன். சியூஎட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்குமே நம்ம வந்து போகலாம் எம்எஸ்சி பண்ணவே. ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல பண்ணா உனக்கு நல்ல ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க எம்எஸ்சியுமே நல்ல காலேஜஸ்ல, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல பண்ணலாம். ஐஐடில பண்ணலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணலாம். அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டியுமே நீ என்ன பண்ணலாம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல பண்ணலாம், ஐஐடில பண்ணலாம், அப்ராட்லயும் பண்ணலாம். சரியா? அண்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் உனக்கு இந்த ஃபீல்டு இருக்கு. எப்பயுமே நீ ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ற, கண்டிப்பா அதுல வந்து நான் பெஸ்டா இருக்கணும்னு மட்டும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நீ வந்து சூஸ் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி எனக்கு பயோமேக்ஸ் ரிலேட்டடா வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பசங்களா. அண்ட் இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எஸ் மேம் ஐ காட் அ கிளாரிட்டின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆல் வெரி பெஸ்டா நல்லா சூஸ் பண்ணுங்க.